ஆவுடையார் கோவில் தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அரிய சிற்பக்கலை மற்றும் நகர்த்த முடியாத வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சிவன் கோயிலாகும். ஆவுடையார் கோயில் சாமியை பார்க்கணும். அந்த தீபத்துக்கு அந்தண்ட இருக்கு சாமி, தீப எரியோட சாமி இருக்கிற இடம். எல்லாரும் கோயிலுக்குள்ள போய் சாமியை பார்க்கணும். சாமியை பார்க்கணும். சாமியை மட்டும் பார்க்கறது இல்லை, மேலாக ராஜகோபுரத்துக்கு கலசத்தையும் பார்க்கலாம். அதுக்கத்தான் படி மேலே நிற்க சொன்னோம். சுவாமியும் ராஜகோபுரமும் ஒரே டைத்துல வழிபடுறது ஒரு பெரிய சிறப்பு. தெரியுதாப்பா? குரங்கு உடும்பு தெரியுதாப்பா? குரங்கு வந்து மனிதனுடைய மனநிலைக்காக பலவித எண்ணங்கள் பலவித ஆசைகள் உள்ளது மனது. மனம் ஒரு குரங்கு, நல்லா சொல்லு குரங்கு. அந்த குரங்கு மனதை உடும்பு வந்து புடிய விடாது. பலவித எண்ணங்கள் உள்ள குரங்கு போன்ற மனதை உடும்பு பிடியா இறைவனை வழிபட போ. மனமுல வேற எங்களுடைய எண்ணத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. உலகத்துல எத்தனை கோயில் இருந்தாலும் வழிபாட்டு முறையை சொல்லிக் கொடுத்த கோயில் இந்த கோயில். மெதுவாவா முருகன் கையில என்ன இருக்கும்? வேலாயுதன்னு தெரியும். முருகனை வில்லோட காமிச்சிருக்கான். வில்ல கதிபதி ராமன், அர்ஜுனன், மன்மதன். முருகனுக்கும் வில் ஒன்று இருக்கான். எல்லா உள்ளியும் வேலவர், இங்க வில்லவர். வா, தட்சாமூர்த்தி சிவன் கோயில எந்த பக்கம் எப்படி இருக்கும்? தெற்கு பார்க்க ஆலமரத்தில அட்னா கால் போட்டு சின்ன கீழே உட்காந்துருப்பாங்க. இந்த உட்காருல நின்னபடி கையில சின்மு திரையில வீணு, மேல ஆலமரம்ல சப்த ரிஷிகள். இது கிழக்கு பார்க்க. எல்லாமே வித்தியாசம் காமிச்சாத்தான் சிறப்பு. சாமி நடனம் ஆடினா யாரு மத்தவன் அடிப்பா தெரியுமா? நந்தி. இங்க யார் அடிக்கிற பாரு? ஆஞ்சநேயர். எல்லாமே வித்தியாசம். மத்தளத்துக்கு நந்தி தான், ஆஞ்சநேயர் அடிக்கிறார். வித்தியாசம் காமிச்சாத்தான் சிறப்பு. நடராஜா காலத்துக்காடு என்ன பாரு, இடது பதம் தூக்காடுன்னே பாட்டு. எல்லா ஊரும் இடது பதம் தூக்காடுவாரு. ஒரு சின்ன வித்தியாசம். பாண்டியராஜா சாமிகிட்ட பேசியிருக்கான். ஏன்பா எழுதாரியே தூக்காது எல்லா இடத்துலையும், உனக்கு கால் வலிக்கலான்னு இருக்கான். உத்தரா கால் வலிக்க முடியும். அவர் கேட்டதுக்காக வலதுலா தூக்காடிய நாடு பாண்டிய நாடு. இது பாண்டிய நாடு. இந்த ஊருக்கு வலது தான் பாத்தியா? மறுபடியும் என்ன பாரு, பேசும்போது என்ன பார்க்கணும்? பாதம் தரையில இருக்கு, பட்டா பாதம் மேல போகும். இதுதான் அமைப்பு. மதுரையில காலத்துக்கு மறுபடியும் இப்படி காமிச்சிருக்கான் காலர். சில ஊர்ல இப்படி காமிச்சிருக்கான். இது மாதிரி காமிக்க முடியாது. இது மாதிரி வர கிடையாது. அப்படியே பறிச்சிருக்கேன். சாமி மறுபடிய போட்டி வருது. சாமி காலத்துக்கான மூத்த கண்டவம். பெண்ணுனாலே ஆட முடியும். ஆணுக்கு மட்டம் கிடையாது. பெண்ணுனாலே எல்லாம் முடியும். பெண் காலத்துக்காடு கட்டுப்பாடு இந்த காலத்தில் பெண்களுக்கு ஜாஸ்தி. அதனால முடியலையே, எங்களால் முடியலைன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்? திட்டுவோம், அடிப்போம். நீங்கள் என்ன பண்ணீங்களா? கையை தொடக்க போடுவீங்க. சேலை சுருக்கம். கையை தொங்க போடும்போது 3 நரம்பு. அப்பா இது சிவஸ்தலமா சிவஸ்தலமா? பெருமாளுக்கு தான் முதலிடம். அவங்கள பாகுபாடு கிடையாது. குடலை உருவி மாலையா போட்டுக்காரு நரசிம்மர். குடலை கீழும் போது கை வாது, குடல் வெளியில வந்துருக்கு. ஒரு வெயிட் ஏற்றும் போது முழங்கால் எலும்பு. இந்த குருதாங்கிற நாகரிகம் அந்த காலத்துல அந்த காலத்துக்கு இப்படிவா பாப்பா. பாதத்தோட நரம்பு தெரியுதா? வந்து பாருங்க, பாதத்தோட நரம்பு. ரசிக்க வேண்டிய கோயில். இறக்கம் எல்லா கோயிலும் இருக்கு. இந்த வேலைப்பாடு ஒரு சிறப்பானது. கம்பிலாம் வரப்போதுன்னு 6 வகை கம்பியை கல்லுக்காலத்திலே அடிச்சிருக்கான். ரவுண்டு கம்பி, சதுர கம்பி, 8பட்டை கம்பி, முறுப்பு கம்பி, 10பட்டை கம்பி, 6பட்டை கம்பி, 6 கம்பி கம்பியா இருப்போது கல்லு காலத்தில் அடிச்சிருக்கான். எல்லாம் இப்போ ஆயிருக்காங்கன்னு தெரியும். எங்க இருக்கு? எங்க பாரு, மதுரை இருக்கு, சூழல் இருக்கு, சேமல் இருக்கு, திருநெல்வேலி இருக்கு. எல்லா ஊரும் இருக்காது. ஒரு அங்கம் மனிதர்களுக்கு 2 கண்ணு 2 காது 2 கை சொல்றமோ பெரிய கோயில். ஆயிரக்காமடம் இருக்கணும், இசைத்தூண்டு இருக்கணும், கட்சியங்களி இருக்கணும். வகைகள் பெரியவங்க வச்சிருக்காங்க. எல்லாமே இங்க இருக்கு. எல்லாம் வித்தியாசமா காமிச்சிருக்கான். எல்லாமே ஆயிரக்காமடம் 1000 தூணு. இந்த ஊர்ல இதுல 500 தூண் அடிக்கிருக்கான். 1 2 3 4 5 6 7. 1 2 3 4 5 6 7. இதுல 500, அதுல 500. அனைக்கடந்த கெட்டிக்காருங்க முன்னோடு. உன்னோட உங்க அம்மா, உங்க பாட்டு, அவரோட உங்க சதம் அடிப்பு கால் பள்ளம். இங்க பாரு, இந்த பள்ளம் முழங்கால் எலும்பு, மூட்டு எலும்பு. அக்கரை என்ன கரை? அதனால நந்தி கிடையாது. நந்தி இல்லாத சிவன் கோயில் உலகத்திலேயே இந்த ஊர் தான். கோயிலுக்குள்ள போனா எந்த சாமியை முதல்ல கும்பிடுவோம்? விநாயகர் கும்பிட்டு தான் வழிபாடு துவக்கம். எந்த காரியம் பண்ணணும், எந்த கோயிலாக இருந்தாலும். இந்த ஊர்ல கோயிலுக்குள்ள வந்தாச்சுன்னா முதலிடம் பக்தர் தான், முதலிடம் தொண்டர் தான், முதலிடம் மாணிக்கவாசகர் தான், முதலிடம் மனிதன் தான். கும்பிட்டு இவர் கும்பிட்டு தான் கோயிலுக்குள்ள போகணும். இதெல்லாம் யோகம் முழுவதும் பிள்ளையாருக்கு முதலிடம். ஆவிடார் வேலை பக்தருக்கு முதலிடம், பிள்ளையாருக்கு 2வது ரெக்கார்ட் பிரேக்.
எல்லா ஊரையும் திருவிழா நடக்கிற சாமிக்கு நடக்குது, அம்பாளுக்கு நடக்கும். இங்க திருவிழா நடக்கிறது மாணிக்கவாசகருக்கு. எல்லா ஊரையும் தேர்ல வரும், சாமி வரும், அம்பாள் வரும். இங்க தேர்ல வருது மாணிக்கவாசகர். உலகம் முழுவதும் சாமி அம்பாளுக்கு திருவிழா, ஆவடார் கோயில மாணிக்கவாசகர் திருவிழா, மனிதனுக்கு திருவிழா, உலகத்திலேயே திருவிழா. அதனால இங்க குதிரை வாங்க வந்தது. இது மராட்டிய குதிரை, இது கிரேக்க குதிரை. என்ன பார்க்கணும், குதிரை ஓடாது. அது கேரள குதிரை கொண்டை, அது அரேபிய குதிரை. பல நாட்டு குதிரை இங்க வந்துருக்கு. அதனால வரீங்க குதிரை வந்தோம் இருக்கும், பலிபீடம் இருக்கும். நந்தி கொடிமரம் பலிபீடம் இல்லாத ஒரு சிவன் கோயில் உலகத்திலேயே இந்த உருவம். ரெண்டாவது, சாமிக்கு உருவம் கிடையாது, உட்கார்ந்த பீடம் தான் இருக்கு, பேஸ் ஒன்லி. அதை ஆவடைங்கிறோம். அதனாலதான் ஆவடையார் கோயில்னு ஒரு காரண பெயர். அந்த ஆவடை வெற்றிடமா இருக்கிறது. இங்க மாதிரி கவசம் வச்சிருக்காங்க அந்த மேடை மேல. சுவாமி பேரு ஆத்மநாதர்னு பேரு. ஆத்மானா உயிர், நாதன்னா தலைவன். உலகத்தில் உள்ள உயிருக்கா அவர் தலைவராக இருக்கார். நம்ம உயிருக்கு நம்முடைய உடம்பு வடிவம், சுவாமிக்கு கோவலை தான் வடிவம். கற்பூரத்தை சாமியிட காமிட்டு எல்லா கோயிலும் வெளியில கொடுப்பாங்க, தொட்டு கும்பிடலாம். இங்க கற்பூரத்தை சாமியிட காமிட்டு சன்னதியிலே வச்சிருவாங்க, வெளியில தரமாட்டாங்க, தொட்டு கும்பிட முடியாது. சுவாமிக்கு முன்னாடி பெரிய சதுர கல் இருக்கு. இந்த கல்லுல சாத்த கொட்டி ஆவி பறக்க நிருத்தியம். ஆவி உடையார் கோயில் மறுபெயர். முன்னாடி ஆவடையார், இப்ப ஆவி இடையார். குறுங்கலட்சி, முளக்கீரை, பாகக்காய் சாமிக்கு நைவேத்தியம். சிவன் கோயில் கிழக்கால மேற்கே இருக்கும். தெற்கு பார்த்த சிவாலயம், தட்சாமூர்த்தி இல்லாத சிவாலயம், பிரதோஷம் இல்லாத சிவாலயம். இன்னைக்கு பிரதோஷம், நன்றி இல்லை, பிரதோஷம் இல்லை. சுவாமிக்கு எப்படி உருவம் இல்லையோ அது மாதிரி அம்பாளுக்கும் உருவம் கிடையாது. கல்லுனால ஜன்னல், ஒரு ஓட்ட வழியா பார்த்தா அம்பாளுக்கு பாதம். அம்பாள் பேர் யோகா அம்பாள்னு பேரு. சுவாமிக்கு பின்னாடி வளைவா தீபம் தெரியும். அதுல 27 விளக்கு இருக்கு. அது நட்சத்திர மாலைங்கிறோம். அதுக்கு மேல சிகப்பு, மஞ்சள், பச்சை 3 விளக்கு பார்க்கலாம். அக்னி, சூரியன், சந்திரன், நட்சத்திரம் இதெல்லாம் சாமிக்கு கட்டுப்பட்டதுன்னு காமிச்சிருக்கான். நம்ம நடந்தா நம்ம நிழல் போய் சுவாமி மேலப்படும். அது மாதிரி கட்டடக்கலை. ஆகிய கலைகள் எத்தனை? 64. அதுல கட்டடக்கலையும் ஒண்ணு. நிழல் படணும்னா என்ன வேணும்? சூரியன். வடக்கு வெளிச்சத்தில் விழுகாதோ? வெளிச்சம் வேணும். வெளிச்சம் தான் நெல் வரும். சூரிய வெளிச்சம், ஆய வெளிச்சம், வடக்கு வெளிச்சம், எந்த வெளிச்சமும் இல்லாம நீ கோயிலுக்குள்ள எங்கே நின்னாலும் ஒரு நிழல் சாமி மேலப்படும். சொல்ல புரியுதா? முன்னோர்கள் கெட்டிக்காரங்க. இது தெற்கு. தெற்க சூரியன் வரவே வராது. ஆகாய வெளிச்சம் இல்ல. சாமி தெற்கு பார்க்க, சாமியை நோக்கி வெளிச்சம். இங்க பாரு, கை நிழல், வயிற்றுல பாரு, கையில பாரு, எங்கே நின்னாலும் கோயில். இது தெற்கு. சூரியன் ஆகாய வெளிச்சம் இல்ல. இது வடக்கு. வடக்கையும் சூரியன் கிடையாது. இங்க பாரு, கையில பாரு, எங்கே நின்னாலும் கொட்டி கிடக்கும். வயிற்றுல பாரு. இயற்கை கட்டடங்கள் கட்டுறோம். எவ்வளவுக்கு எவ்வளவு பவுண்டேஷன் போடுறோம், ஒரு கட்டடம் ஸ்ட்ராங்கும் போடுறோம். ஒரு கம்பு தலையில இருக்கா, பள்ளம் படிச்சா கம்பு நிற்கும். அந்த தலையில வச்சு கட்டியிருக்கா, பவுண்டேஷன் கிடையாது. கண்கள் கட்டதுமே பவுண்டேஷன் இல்லை. அணக்கடந்த கட்டிக்காரங்க முன்னோர்கள், அணக்கடந்த கட்டிக்காரங்க. அப்படியே கந்தரையில் நிற்கிறது, நினைச்சு பார்க்க முடியாது. உடம்பு முழுவதும் இங்க இருந்து வர்றதுக்கு இங்க பீம் இருக்கு. இங்க பீமே இந்த கல் அப்படியே இருக்கு. இந்த நெட்டு கல்லுக்கு பீம் இல்லை, இங்கெல்லாம் பீம் இருக்கு. அங்க பீமே கொடுக்கலாம். அணக்கடந்த கட்டிக்காரங்க. இவர் மதுரைக்கு பக்கத்தில் உள்ள திருவாதபுரங்கிற ஊர்ல பிறந்திருக்கார். மேலூர்ல இருந்து 8 கிலோமீட்டர். இவர் மதுரையை அரசாண்ட மன்னன் அரிமர்தன பாண்டியன்கிற ராஜாட்ட மந்திரியா இருந்திருக்கார். ராஜ்யத்துல குதிரை உறைஞ்சோன்னா மன்னன் பணத்தை கொடுத்து குதிரை வாங்கிட்டு சொல்லி சொல்றார். குதிரை வாங்குறதுக்காக மாணிக்கவாசகர் பக்கம் வர்றார். திருவாசக பேர் என்ன பேர் இந்த ஊருக்கு? திருப்பெருந்துறைன்னு பேரு. திருவாசக பெயர் திருப்பெருந்துறை. வடக்கு பெயர் ஆவுடையார் கோயில். துறைங்கிறது பெரிய துறைமுகத்தை குறிக்கும். ஒரு காலத்துல பெரிய துறைமுகமா இருந்திருக்கு. அதனால இங்க பல நாட்டு குதிரைகள் வந்திருக்கு. அதனால அவர் இங்கே குதிரை வாங்க வந்திருக்கார். குதிரை வாங்க வந்து சாமியை பார்த்திருக்கார். சுவாமிக்காக அந்த பணத்தை வச்சு கோயிலை கட்டியிருக்கார். கடவுளை நம்பினோர் கடவுளுக்காக மாணிக்கவாசகர் போயிட்டார். கடவுள் கோயில் கட்டின மாணிக்கவாசகருக்காக நரியெல்லாம் குதிரை அமைச்சு கொண்டை கொடுத்ததாக வரலாறு பாடல்கள்ல நரிதனை பழியாய்ச்சின்னு வருது. இது திருப்பெருந்துறையில் சாட்டியா, கோட்டப்பட்டினம், மீம்சல், தொண்டி, அப்படியே ராமேஸ்வரம். சாமி இருக்கிற இடம் மட்டும். இதெல்லாம் வெவ்வேறு காலம். மாணிக்கவாசகர் காலம் கிபி 3, 2025, 2000 ஆண்டு பழமையான கோவில். மாணிக்கவாசகர் மறைந்தது சிதம்பரத்துல பெரிய ஜோதி கண்டு ஜோதியில் அவர் மறைந்ததாக வரலாறு. ஹலோ நண்பர்களே, இவ்வளவு நேரம் ஐயா சொன்ன அரிய தகவல்கள் கேட்டுறீர்கள். என் பங்குக்கு நானும் சொல்கிறேன். ஆவுடையார் கோவில், திருப்பெருந்துறை, புதுக்கோட்டை மாவட்டம், தமிழ்நாடு. புதுக்கோட்டையில் இருந்து சுமார் 45 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. இக்கோவிலின் முதன்மை தெய்வம் அதிகேசவ பெருமான் வடிவில் விளங்கும் ஆதிபதயநாதர் ஆத்மநாதா சுவாமி. அவரது அருள்மிகு சக்தி வடிவமான அம்பாள் யோகநாயகி அம்மன். இங்கு சிவபெருமான் லிங்க வடிவில் இல்லை என்பது மிகப்பெரிய விசேஷம். இதனால் தான் இக்கோவில் லிங்கமில்லா சிவாலயம் என்று குறிப்பிடப்படுகிறது.
புராணக் கதைப்படி இத்தலம் மாணிக்கவாசகர் நாயனார் வாழ்க்கையுடன் நெருக்கமாக தொடர்புடையது. அவர் மதுரையில் மன்னரின் அமைச்சர் ஆவார். சிவபெருமான் அவரை தம்முடைய பக்தராக ஆக்குவதற்காக திருப்பெருந்துறை எனும் இடத்தில் ஒரு அற்புத வடிவில் தோன்றினார். மாணிக்கவாசகர் சிவபெருமானின் தெய்வீக அருளால் பாதிக்கப்பட்டு தமது மன்னர் கொடுத்த தங்கத்தை பயன்படுத்தி குதிரை வாங்குவதற்கு பதிலாக இக்கோவிலை நிர்மாணித்தார். இதை அறிந்த மன்னர் அவரை சிறையில் அடைத்தபோது சிவபெருமான் தெய்வீகமாக குதிரை வடிவம் எடுத்து மன்னருக்கு அருள் புரிந்தார். பின்னர் மாணிக்கவாசகர் சிவபெருமானின் திருவடியில் முழுமையாக சரணடைந்தார். இவ்விதம் இக்கோவில் மாணிக்கவாசகர் நாயனார் பெருமைக்கு உரிய தலமாகவும் அவரின் திருவாசகத்தின் பிறப்பிடமாகவும் விளங்குகிறது. லிங்க வடிவம் இல்லை. இங்கு சன்னதி ஒன்றில் லிங்கம் இல்லாமல் வெறும் ஆவு அவுடம் எனப்படும் அடித்தளமே வழிபடப்படுகிறது. இதுவே சிவனின் ஆத்ம தத்துவம் எனக் குறிக்கிறது. அம்பாள் சிலை இல்லை. அதற்கு பதிலாக யோகநாயகி அம்மன் தியான நிலையில் காணப்படுகிறார். கோவிலில் வழக்கமான மணி நாதசுரம் திமில் போன்ற வாத்தியங்கள் ஒலிக்காது. ஏனெனில் இங்கு அமைதி சிவனின் வடிவாக கருதப்படுகிறது. மாணிக்கவாசகர் இத்தலத்தில் சிவபெருமானிடம் இருந்து திருவாசகம் பெற்றார். கோவிலின் கட்டமைப்பு பாண்டிய மற்றும் சோழர் கால கட்டடக்கலைகளின் கலவையாக அமைந்துள்ளது. திருவாசகம் யாரு ஓதினாலும் சிவனே வந்து கேட்பார் என்று சொல்லப்படும் அளவுக்கு இத்தலத்தில் மாணிக்கவாசகர் பாடிய திருவாசகம் பரவலாக போற்றப்படுகிறது. அவர் பாடிய திருவாசகமே உண்மை எனும் சொற்றொடர் இன்றும் மக்கள் நம்பிக்கையின் அடிப்படை ஆகும். பறையில் சங்கிலிகள் மற்றும் 27 நட்சத்திரங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. இக்கோவிலில் ஆங்கிலேயர் காலத்தில் பிறங்கியல் சுடப்பட்டு கோவில் குறை 2 துளை ஆகி உள்ளது.